இந்த மாதிரி திமுகவினர்கள் வந்து ஸ்மார்ட் கார்டு, இவர் இப்பதான் திமுகவில் சேர்ந்திருக்காரு, முன்னாள் கவுன்சிலர் நல்ல தம்பி அதாங்க நல்ல தம்பி. எனக்கு அடையாளம் தெரியும்ல, எங்களுக்கு தெரியும் இல்ல, இவருக்கு தெரியும் இல்ல, எக்ஸ் கவுன்சிலர் இப்பதான் தேமுதிகவுல இருந்து இப்ப விலகி இதுல வந்திருக்காரு. இவர் இதே மாதிரி எல்லா வார்டுகள்லையும் பூத்தா இவருக்கு பிரிச்சு கொடுத்துருங்க. இவருக்கு ஒரு பூத்து கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அந்த வார்டுகளில் போய் உங்களுக்கு அரசாங்கத்துடைய முழுமையான அத்தனை பயன்பாடும் உங்களுக்கு தருவோம், ரேஷன் கடை மூலமாகவும் பெற்று தருவோம். உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் ஐடி, கைபேசி எண்களை கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு ஏரியாவிலையும் இந்த இதையும் கொடுங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட இந்த மாதிரி வீடு வீடாக சேர்ந்து கேட்குறோம். கேட்டதில் நம்ம ஒரு சக்திவே எங்கள் 82வது வார்டில் இருக்காரு. இவர்கிட்ட ஒரு குடும்பத்தில் வந்து கேட்கும்போது கொடுக்க மறுக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அரசாங்கத்துடைய இது அத்தனையும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொடுக்கலைன்னா நாங்கள் அரசு அலுவலர்களும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நீங்கள் அது வந்து நாங்கள் கட்சி சார்பாக கொடுக்கறதுனா நாங்களே சொல்லிடுவோம், அரசாங்கமே உங்களுக்கு கொடுக்க போகுது, அதனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதை நாங்கள் முடியாதுன்னு சொன்னேன். இது மாதிரி எல்லாத்துலேயும் பூரா பாவப்பட்டவங்க, வேலை பார்க்குறவங்க, கொத்தனார், டெய்லி வேலை பார்க்குறவங்க, அவங்க சாயங்காலம் வராங்க, காலையில் எழுந்திரிச்சுக்குவாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. எனவே அவங்க முழு விவரமும் ஒரு தனி மனிதனுடைய முழு விவரங்களையும் கேட்டு வாங்கி அந்த பூரா குறிச்சிட்டு போகிறாங்க. இது மாதிரி செய்வது தப்பு. அரசாங்கம் கொடுத்திருக்கிற அந்த தனி மனிதனுடைய உரிமைக்கான அத்தனை எண்களையும், தனியார் எண்களை, அவங்க ஆவணங்களை அவர்களே வந்து பெற்று செல்வது நாளைக்கு தினம் ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுவிடும், இது மாதிரி அவங்க செய்யாத போது பாதிப்பு ஏற்பட்டுவிடும் சொன்னதன் அடிப்படையில் சக்தி வந்து பெடிஷன் கொடுத்துருக்காரு. அதை நான் வழிமொழிந்திருக்கேன் என்னுடைய தொகுதியில இருந்து. அதான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, உங்க அரசு ஊழியர்கள் தான் அப்படின்னு பேசின ஆடியோ கேட்கிறாங்க. ஆடியோ வந்து யாரும் அவ்வளோ கொடுக்க முடியாது. கொடுக்க முடியுமா அரசு அலுவலர்கள் அப்படின்னு சொல்றத. அதே மாதிரி நாங்கள் கட்சிக்காரங்க கூட காமிக்க வந்திருக்கோம். இப்போ நல்லதம்பி போனார்னா அவர் என்ன செய்யறாரு, அவர் குறிச்சு கொடுக்குற அவங்க கூட இருக்கவங்க வந்து அரசு ஊழியர்கள், பல்வேறு துறையிலிருந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதாக சொல்றாங்க. அதை வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கு. தனிநபர் உரிமையில அவருடைய அந்த அதிகாரத்தில் தலையிடுற மாதிரி இருக்கு. இது மீது நீங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுத்துருக்காங்க. மேற்கு தொகுதியில் இப்ப செய்யறாங்க, அதே மாதிரி மத்திய தொகுதியிலும் செய்வாங்க. எல்லா தொகுதியும் நாங்க எடுக்க போறோம்னு சொல்றாங்களாம். ஆனா மேற்கு தொகுதியில முழுமையா அது ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, இல்ல மேற்கு தொகுதியில ஏற்கனவே டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் கூட நேத்து கூட சொன்னாங்க, கேட்டாங்கன்னா பெரிய டிஃபன் பாக்ஸ் கொடுங்க, ஹாட் பாக்ஸ் கொடுங்க. எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்கு, ஹாட் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா வசதியா இருக்குன்னு சொன்னாங்க. அது டிஎம்கே யாரு கொடுத்தாலும் அதன எது கொடுத்தாலும் மக்கள் வாங்கத்தான் செய்வாங்க. ஓட்டு போடுவாங்களான்னு தான் கேட்கணும். வாங்குவாங்க. ஏங்க இப்பவே வெற்றி வாய்ப்பு அதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பாக தனிநபர் உரிமையை வந்து அது பறிக்கிற மாதிரி அவங்களுடைய இதை வாங்குறாங்க. இது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கேட்கக்கூடாது. அரசு அலுவலர்கள்னு சொல்லி திமுக மக்களை ஏமாற்றுறாங்க. இந்த மாதிரி ஏமாற்றாம இருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் இப்பதானே தெரியுது. இப்ப இவர் எடுத்திருக்காருன்னா அந்த ஆடியோ கொடுத்தது அவர் என்ன செய்வோம்னு சொல்றதுதான் எடுத்திருக்காரு. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, மாவட்ட ஆட்சித்தலைவர் நீங்க யாரு பேர் சொன்னாரு, என்ன அதிகாரி, எந்த துறையிலிருந்து வந்தேன் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அப்ப அப்படி சொன்னா தான் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் எங்க அலுவலர்கள் மீது. நீங்க யாரு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அவங்க மீது பேர் எழுதி கொடுங்க, பேர்களை சுட்டி காட்டுங்க, நான் அது மீது நடவடிக்கை எடுக்க என்னன்னு கேட்டு அது உரிய என்னன்னு கேட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்றேன். என்ன காரணத்துக்காக எங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்சாதான் நாங்களே சொல்லிடுமே. பொதுவா அரசியல் இயக்கங்கள் பொதுவா அந்த நலத்திட்டம் கொடுக்கறதெல்லாம் இதெல்லாம் ஒரு இதுதான். ரேஷன் கார்டு அந்த ஏரியாவில் இருக்கிற ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை குறிச்சிட்டு போய் கொடுத்துருவாங்க. ஆனா இவங்க என்ன புது விதமா இருக்கு, இப்ப எது மாதிரி இல்லாம புது மாதிரியா செய்யறாங்க இவங்க எல்லாமே திமுக செய்யறது புது விதமாக இருக்கு. ஏன்னா ஓட்டர்ஸ் ஐடி, கைபேசி எண்ணு,
ஸ்மார்ட் கார்டு நம்பரு, ரேஷன் கார்டு நம்பர் எல்லாமே குறிக்கிறாங்க. எதனால இதை குறிக்கிறாங்க? ஒருவேளை உறுப்பினர் என்னைய டார்கெட் பண்றதுக்காக இல்ல, அதென்ன பொதுவா நீ அதுக்காக சொல்ற. பொதுவா இந்த மாதிரி செய்யறாங்க. அது ஒவ்வொரு தொகுதியிலும் இப்படித்தானே. இப்ப ஒரு தொகுதி ஆரம்பிச்சிருக்காங்க, பரிச்சாத்தமா கூட மேற்கு தொகுதி வச்சிருக்கலாம் இல்லையா? ஏன் அப்படி பார்க்க மாட்டிட்டு இருக்க நீங்க? பொதுவா மக்கள் தான் தப்ப இல்ல, மேற்கில் விடியாது, மேற்கில் அடங்கத்தான் செய்யும். மேற்கில் என்னைக்குமே அஸ்தமனமா ஆகிறது தான் ஒழிய திமுக தெரியலையே. இப்பதானே எங்க தொகுதியில இருந்து தான் எங்க சக்தி வந்திருக்காரு. நேத்துல இருந்து எங்க முருகன்ஜி தான் இதெல்லாம் வழக்கறிஞர் மாவட்ட இணைச் செயலாளர் முருகன் ஜெயந்திபுரத்துல தான் இருக்காரு. அவங்கள்ட்ட போய் அவரும் கவுன்சிலர்லாம் போய் பேசியிருக்காங்க. இது 319B பிரகாரம் ஆக்ட் பிரகாரம் தனிநபருடைய இதை கேட்கறது தப்பு, இது மீது உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சட்டம் சொல்லுகிறது. எனவே இதை நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு இதை கேட்கறவங்க நாளைக்கு இன்னொன்னையும் கேட்பாங்க அப்படின்றதுனால அதுக்காக வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.